5000 பேர் நேற்றுக்கு வந்தாங்க. வெளியில அதிகப்படியான கிரவுட் இருந்தாலும் உள்ள வந்து அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் சார் அதைத்தான் allow பண்றாங்க. அதான் விஜய் தான் இன்னைக்கு ஒரு மாஸ் லீடர். மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக ஒரு அவதாரம் எடுத்திருக்கிற தலைவர் விஜய். அதற்கு அடையாளம் நேற்றைக்குள்ள கூட்டம், அவர் பேசுகிற கூட்டம் எல்லாமே இப்படிதான். சுங்குவார் சத்திரம் ஒரு தனியார் கல்லூரியில் அவர் பேசினது கூட 2000 பேருக்கு தான் அனுமதி. ஆனால் வெளியில் 20,000 பேர் இருந்தாங்க. இந்த கிரவுடு புல்லர் லீடர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை, விஜய் தான் இருக்கிறார். என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்காததுக்கு காரணம் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவர் கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. அது எப்படி சார், அது உண்மையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அமைஞ்சா என்ன மாதிரியான ஒருவேளை மனசு நொறுங்கி இருக்கார் என்ஆர். அவர் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறாரே தவிர எல்லாவற்றையும் அந்த மாநிலத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணி வேலை பார்க்கிற ஆளுநர் தான் செய்கிறார். எப்படி தமிழ்நாடு அரசுக்கு ஆர் என் ரவி குடைச்சல் கொடுக்கிறாரோ